நாம் பெரும்பாலும் சிவபெருமாளை பற்றி நினைக்கும் போது கலியுகத்தின் அமைதியான தெய்வம் கைலாயத்தில் தவமிருக்கும் உருவம் தான் நினைவுக்கு வரும். ஆனா இந்த எளிமையான உருவத்துக்கு பின்னால் இருக்கும் ஒரு பயங்கரமான ஆழமான மற்றொரு முகத்தையும் தெரியுமா? அதுவே சிவனின் கோப உருவங்கள். பிரம்மா தனது 5 தலைகளால் பெருமிதம் கொள்கிறார் என்ற பேச்சை கேட்டு சிவன் தன் கோபத்தில் இருந்து பைரவரை உருவாக்கி பிரம்மனின் ஒரு தலையை வெட்டுகிறார். இது தண்டனையும் தர்மத்துக்கான பாடமும். அதே போல வேறொரு உருவம் வீரபத்ரன். தனது மனைவி சதியின் அவமானத்தால் உருவான சிவனின் கோபமே இவரது தோற்றம், அநியாயத்திற்கு எதிரான தெய்வீக கோபத்தின் வடிவம். இன்னொரு உருவம் ருத்ரா, எல்லா உணர்வுகளும் கலந்த ஒரு காடான சக்தி. சிவனின் தாண்டவம் இந்த பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய சக்தியுடன் கூடிய ஒரு நடனம். ஆனா இது எல்லாம் நமக்கு சொல்ல வருவது ஒன்றுதான், தெய்வத்தின் அமைதி மட்டுமல்ல, அவனது கோபமும் தர்மத்திற்காகவே இருக்கிறது. பிரளயமும் படைப்பும் இரண்டும் அவனுடைய 2 கண்கள் மாதிரி. உண்மையான ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள இருட்டையும் ஒளியையும் சமமாய் ஏற்கணும். அதுதான் சிவத்தின் முழுமையான உண்மை.